மறுமலர்ச்சினா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு கீழடி அகழாய்வு மூலமாக சிவகலையினுடைய ஆய்வுகள் முடிவில் வழியாக தமிழ் மொழியின் வயது 3600 ஆண்டுகள் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியினுடைய வயது 3600 ஆண்டுகள். தமிழர்களுக்கு 3600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்து வடிவம் அறியப்பட்டிருக்கிறது, பயன்படுத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழர்கள் உலகிலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்களும் தமிழர்கள் தான். அதுவும் ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாகரிகத்தை ஏற்க மறுக்கிற தமிழர்கள் அல்லது தமிழ் சமூகம் அறிவாத சமூகமாக 5000 ஆண்டுக்கு முன்பாக இருந்தது என்பதை ஏற்பதற்கு மறுக்கிற ஒன்றிய அரசு கங்கை சமவெளி நாகரிகம் என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. மறுமலர்ச்சி இலக்கியம் என்றால் என்ன? மறுமலர்ச்சி இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் யார்? மறுமலர்ச்சி இலக்கியத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்பதுதான் கேள்வி. இப்போது தொல்காப்பியத்தினுடைய காலம் கிமு 1711. தொல்காப்பியத்தினுடைய காலம் 1711 கிமுல இல்லை. அப்போ கிமு 1711 தமிழ் மொழியில ஒரு இலக்கண நூல் இருந்திருக்கு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, அந்த வார்த்தையை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க, தொல்காப்பியம். அப்ப 1711 தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் இருந்தால் அதற்கு முன்பாகவே தமிழ் மொழியில் இலக்கியம் இருந்திருக்க வேண்டும். இலக்கியம் இல்லாமல் இலக்கண நூல் உருவாகாது. அப்போ அந்த இலக்கண நூல் சொல்லப்பட்டது என்ன? அந்த இலக்கண நூல் வரையறுத்த வாழ்க்கை முறை என்ன? அந்த இலக்கண நூல் வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை யாருடையது என்பதுதான் கேள்வி. அதன் பின்பாக சங்க இலக்கியம் வந்தது. சங்க இலக்கிய காலத்தில் சங்க பாடல்கள் தமிழருடைய அடையாளம், நம்முடைய வரலாறு, வீரம், செறிவுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த சங்க இலக்கிய காலத்தில் எழுதப்பட்ட பாடல்களில் தலைவன் இருந்தார், தலைவி இருந்தார், தோழி இருந்தார். அதன் பின்பு அங்கே யார் இருந்தாங்கிறது அந்த தகவல் இல்லை. சங்க இலக்கிய காலத்தில் ஒரு விஷயம் மட்டும் தான் திருப்பி தருது, அது இன்ன வரைக்கும் அதுதான் உண்மை. சங்க இலக்கிய காலம் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று தமிழர்கள் போருக்கு போயிருக்கான், இல்லை பொருத்தேட போயிருக்கான், இல்லை காதலிச்சிருக்கிறான், அல்லது காதல்ல ஏங்கி இருக்கிறோம். இவ்வளவுதான், அந்த 4 விஷயம் தான் சங்க பாடம். காத்திருக்கிறேன் என்பதற்கும் வந்து விடுவேன் என்பதற்கும் இடையிலான நெஞ்சின் துடிப்பு தான் சங்க பாடல்கள். இன்று வரைக்கும் நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க, ஆண்கள் வேலைக்கு போனா மனைவி இன்னும் வரலையேன்னு காத்திருக்காங்க. இப்போ மனைவி வேலைக்கு போற காலத்துல மனைவி என்ன வரலையேன்னு கணவன் காத்திருக்கிற ஒரு காலம். ஆகவே இங்க 2 பேரும் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்பு இருக்கு இல்லையா, இந்த காத்திருப்பை விளக்குவது, அதற்கான தவிப்பு, ஏக்கம், இதுதான் காதல். அதைத்தான் அந்த சங்க பாடல் பேசுது. சங்க பாடலையும் எளிய மக்கள் இருக்கிறார்களா, அது மறுமலர்ச்சி இலக்கியமா, எல்லா மக்களும் அதில் பேசப்பட்டார்களா என்ற ஒரு கேள்வி. தொல்காப்பியத்திலும் எல்லா மக்களும் பேசப்படலை. அப்புறம் சங்கம் மருவிய காலம், நீதி நூல்கள் காலம். இங்கே பேச்சாளர் அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சங்கம் மருவிய காலத்தில் நீதி நூல்கள் யாரை பற்றி பேசியது? மன்னர்களுக்கான அறத்தை பேசியது, அந்தணர்களுக்கான அறத்தை பேசியது, எளிய மனிதர்களுக்கான ரோட்ல போற மனிதனுக்காக பேசியதா? அந்த இலக்கியத்துல ரோட்ல போற மனிதன் இடம்பெற்றானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அங்கே இடம்பெறவில்லை. தொல்காப்பிய காலத்தில் எளிய மனிதர்கள் இடம்பெறவில்லை. சங்க இலக்கிய காலத்தில் எளிய மனிதர்கள் இடம்பெறவில்லை. சங்க மருவிய காலத்திலும் எளிய மனிதர்கள் இடம்பெறவில்லை. அதற்கு பின்பு காப்பியங்கள் வருகிறது. தமிழ் இலக்கிய காப்பியங்களிலும் எளிய மனிதர்கள் வரவில்லை. அது எந்த காப்பியமாக இருந்தாலும் சரி. அதே போன்று பக்தி இலக்கியம் வருகிறது. பக்தி இலக்கிய காலத்தில் எல்லாமே கடவுளானது. ஒரு வரலாறு சொல்றேன். சங்க இலக்கிய காலத்தில் 42 பெண் புலவர்கள் இருந்தார்கள். சங்க மருவிய காலத்தில் ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த, அதிலே ஒரு உட்பிரிவான பண்டார வகுப்பை சேர்ந்த திருவள்ளுவருக்கு கல்வி கிடைத்திருக்கிறது சங்க மருவிய காலத்தில். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதன் பின்பு 1900 வரைக்கும் இந்த மக்களுக்கு கல்வி கிடைக்கவில்லை. கல்வி கிடைக்காததற்கு காரணம் என்னங்கிறதான் கேள்வி. பக்தி இலக்கியம் எப்போது தோன்றியதோ அப்போது எல்லோருக்கும் கல்வி என்பது இல்லை என்ற நிலை இருக்கிறது. எப்போது பெரும் பெரும் கோயில்கள் கட்டப்பட்டதோ அறிவு, பண்பாடு, நாகரிகம் என்பது என்று மூடிய
கதவுக்குள் இருக்கிற சிலை, அந்த இருட்டறைக்குடைய அதிகாரம் யாருக்கு நமக்கு இருந்ததோ அவரிடம் இந்த அறிவு ஒப்படைக்கப்பட்டதால் அவர் யாருக்கும் கல்வி இல்லை, யாருக்கும் நாகரிகம் இல்லை, யாருக்கும் அறிவியல் நிலை உருவாக்கினார். அப்போதும் எளிய மனிதன் இடம்பெறவில்லை, பக்தி இலக்கியத்திலும் இடம்பெறல. அதுக்கடுத்து உரைநடை இலக்கியம். உரைநடை இலக்கியம் என்ன பேசிச்சு? ஏற்கனவே எழுதப்பட்ட எல்லா இலக்கியத்தையும் ஒரு கதையை சொல்லிச்சு, ஒரு விளக்கத்தை சொல்லிச்சு. அந்த விளக்கத்திலும் கதையிலே இல்லாத போது விளக்கத்தில் எப்படி எளிய மனிதர்கள் இடம்பெறுவாங்க? இடம்பெறல. அதுக்கடுத்து சிற்றிலக்கிய காலம்னு ஒன்று. சிற்றிலக்கிய காலம்னா காப்பி இலக்கியத்துக்கும் சிற்றிலக்கியத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. 500 பக்கம் 1000 பக்கம் ஒரு மனிதனை பற்றி போற்றி புகழ்ந்து பாடினா அது காப்பியம். ஒரு சிறு அளவில் எதாவது அது சிற்றிலக்கியம். அதன் பின்பாக வந்தது தான் உரைநடை இலக்கியம். இப்போது நாம் எழுதி கொண்டிருப்பது உரைநடை இலக்கியம். இந்த உரைநடை இலக்கியம் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. 1571 முதலாக இந்தியாவில் கேரளாவில் 1571 பிரிண்டிங் மிஷின் வருது. அதில் 1571 முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்டது தமிழ் புத்தகம் தான். அந்த அச்சு மிஷினுடைய வருகை, ஆங்கில கல்வியுடைய வருகை, மிஷினருடைய வருகை, இது எல்லோருக்கும் கல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகிறது. குறிப்பாக இந்த நூற்றாண்டில் நடந்த 3 அதிசயங்கள் நடந்தது. ஒன்று, 1917 ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடக்கிறது. 1921 தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிறது. 1949 சீன புரட்சி நடக்கிறது. நாம் ரஷ்ய புரட்சியை விட்டுடலாம், சீன புரட்சியை விட்டுடலாம். தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி நடந்தது. அதுக்கு புரட்சின்னு பேர் இல்லை, நீதி கட்சி ஆட்சின்னு ஒன்று வருது. அந்த நீதி கட்சியில் தான் 1921 இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த, கிட்டத்தட்ட உலகினுடைய பாதி பகுதியை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் நிர்வாகம், இங்கிலாந்திலே பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லை. இந்தியாவில் முதலாக தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தது நீதி கட்சியுடைய ஆட்சி. முதலாக இடஒதுக்கீடு, அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதும் நீதி கட்சி ஆட்சியில் தான். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதும் நீதி கட்சி ஆட்சியில் தான். அங்கேதான் இடஒதுக்கீடு என்று வருகிறது. 1946 வரைக்கும் எம்பிபிஎஸ் படிச்சா உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியணும். 1946 வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எவராக இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அவருக்கு சான்ஸ்கிரிட் தான் நீங்கள் விண்ணப்பமே போட முடியும். அந்த நிலையை மாற்றியது நீதி கட்சி ஆட்சியுடைய தொடர்ச்சி தான். இந்த 1921 பின்னாடி ஆங்கில கல்வி எல்லோருக்கும் ஒரு பரவலாக்கப்படுகிறது, பத்திரிகைகள் பரவலாக்கப்படுகிறது, படிப்பு கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் பெருகுகிறது. அப்போது எல்லோருக்கும் படிப்பு என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போதுதான் ஒரு சிக்கல் வருது. எல்லோரும் படிச்சுட்டான் அப்படின்னா அதில் ஆங்கிலம் படித்த முதல் தலைமுறை யார் அப்படின்னா பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் ஏற்கனவே இங்கே தமிழில் இருந்த இலக்கியங்கள் எல்லாம் உன்னதம், பக்தி இலக்கியம் உன்னதம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த உன்னத இலக்கியத்தை நிராகரிக்கிற வகையில் என்ன சொன்னாங்கன்னா, முதல் தலைமுறையாக படித்தவர்கள், அதிகாரத்தோடு இருந்தவர்கள், அதிகாரத்தை அனுபவித்தவர்கள் யார் என்றால் பிரிட்டிஷ் நிர்வாகம் வந்த பிறகு எப்போது முதலாக தமிழ்நாட்டில் பெரிய கோயில்கள் கட்டப்பட்டதோ அப்போது அதிகாரம் அவர்களிடம் சென்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கலாம், திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலை கோயிலாக இருக்கலாம், செங்கம்பத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலாக இருக்கலாம். இந்த கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்ட காலத்தில் தான், அதற்கு முன்பு பிராமணர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் புறஞ்சேரி என்ற பகுதியில் இருந்தார்கள், ஊருக்கு வெளியே. அப்போது சேரி என்பது ஊராக இருந்தது, ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற இடம் சேரி. அந்த சேரிக்கு வெளியே இருப்பவர்கள் புறஞ்சேரி. உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் வருகிறது, கோவலம் கண்ணகியும் மதுரையை நோக்கி வியாபாரத்துக்கு போகணும், தொழில் செய்ய நினைக்க போகும்போது அவங்க கவுந்தடிகளோடு தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கவுந்தடிகள் தங்கியிருந்த இடம் புறஞ்சேரி. அந்த புறஞ்சேரி என்பது யார் வாழ்ந்த இடம்? பிராமணர்கள் வாழ்ந்த இடம். இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த ஊருக்கு பின்னாடி ஒரு பெரிய இப்போ கம்பெனி கட்டுறோம்ல, கம்பெனி கட்டும் போது ஊருக்கு வெளியே தானே கட்டுவோம், அப்படி ஊருக்கு வெளியே கட்டினாங்க. இப்போ ஊருக்கு வெளியே இருந்தவன் அந்த சென்டர் ஆகிட்டான், ஊருக்குள்ள சென்டராக இருந்த நம்ம ஊருக்கு வெளியே போயிட்டோம்.
அதான் சேரி, இது புறஞ்சேரி. புறஞ்சேரி ஊரானதும் சேரி புறஞ்சேரி ஆனதும் இங்கே தான் நடந்தது. முதலாக பெரியாழ்வார் தான் எழுதாம். தீட்டுங்கிற சொல்ல அவன் தான் எழுதாம். தீட்டு தெருவில் நடந்தா தீட்டு அப்படின்னு சொல்லுது. அங்கதான் நம்ம அதுக்குள்ள போகலாம். இந்த ஆங்கில கல்வி படித்த முதல் தலைமுறை இருக்கு இல்லையா, குறிப்பாக லாசா ராமாமிருத பேர் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், சில பேரை மட்டும் சொல்லி விட்டுறேன். கானா சூஸ், லாசா ராமாமிருதம், இப்போ அண்மையில் இருக்கக்கூடிய மாலன், வாசந்தி, குமுதின்னு ஒரு பெரும் படை உருவாச்சு. ஏன்னா நான் மற்றவன் படிக்கக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் நிறுத்தியாச்சு. வெள்ளைக்காரன் வந்தப்போ அதிகாரத்தோடு அவன் தான் இருந்தான். கோயில் மன்னர் இருந்தப்போ அதிகாரத்தோடு அவன் தான் இருந்தான். அப்போ அதிகாரமும் கல்வியும் அவரோடு இருந்ததால் அறிவு என்பது அவரோடு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் முதலாக ஆங்கிலம் கணித்தப்போ படித்தப்போ நம்மளாம் அப்போ படிக்கல. படிக்காதப்ப என்ன சொன்னால், இங்கே தமிழில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குன்னு சொன்னோம். அப்போ கதை எழுதினாங்க அவங்க. அந்த கதையில் யார் இருந்தார்னா, ஐயர் இருந்தார், ஐயங்கார் இருந்தார், செட்டியார் இருந்தார், பிள்ளைமார் இருந்தார், முதலியார் இருந்தார். இவங்க தான் அந்த கதையில் இருப்பாங்க. தாழ்த்தப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களுடைய கதையில் இடம்பெறவே இல்லை. உதாரணமாக ராஜாஜி எதுனா கரித்துண்டுங்கிற நாவல்ல ஒருத்தன் வேலைக்காரனா வருவான், ஒரு தாழ்த்தப்பட்டவன், அவன் யாருன்னா வண்டி ஓட்டனா இருப்பான். தமிழ்நாட்டு இலக்கியத்தில் முதலாக ஒரு எளிய மக்களை கதைக்குள் கொண்டு வந்தது, எளிய மக்களுடைய மொழியை இலக்கிய மொழியாக மாற்றியது யார் என்றால் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான். இங்கேதான் மறுமலர்ச்சி இலக்கியம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இப்போது நம்முடைய தாத்தா பேரை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ராமசாமின்னு இருக்கும், கருப்பன் இருக்கும், மூக்கன் இருக்கும், செல்லன் இருக்கும். அது நம்முடைய ஆயா, அதுக்கு முந்தின தலைமுறை பாருங்களேன். கருப்பா இருந்தா கருப்பன், கருப்பா இருந்தா கருப்பாயி, மூக்காயி, இப்படி பேர் இருந்தது. திராவிடைக்கு வந்த பிறகு முதலாக திருவள்ளுவன் என்ற பெயர் உங்களுக்கு வந்தது, கம்பன் என்ற பெயர் வந்தது, திருவள்ளுவன் இல்லை இளங்கோவடிகள் என்ற பெயர் வந்தது, மாறன்கிற பெயர் வருது. பெயர்லேயே பெரிய மறுமலர்ச்சி உருவாக்கியவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான். உங்களுக்கு பேர் வச்சதே திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பண்பாட்டை மீண்டு உருவாக்க வேண்டும். இந்த மண்ணினுடைய ஆதி குடிகள் யார், பூர்வ குடிகள் யார், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, அவர்கள் பேசிய மொழி தான் இலக்கிய மொழி. இப்போ 1910 உங்களுடைய தமிழ்நாட்டுடைய மொழி என்னவா இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம், நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் பத்திரிகை அடிச்சிருக்க மாட்டோம். அப்படி அடிச்சிருந்தா அது சுப விவாக முகூர்த்த பத்திரிகைன்னு இருந்துச்சு. இன்றைக்கு என்ன போறீங்க, இரு வீட்டார் திருமண அழைப்புகள். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தாங்க கல்யாண பத்திரிகையில், ஓம் ஏதோ போட்டிருப்போம், அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு பத்திரிகையில் அது இந்து பத்திரிகையாக இருக்கலாம், முஸ்லிமுடைய பத்திரிகையாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவருடைய பத்திரிகையாக இருக்கலாம், திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்கா இல்லையா? இந்த மாற்றத்தை உருவாக்கியவர்கள் மறுமலர்ச்சி எழுத்தாளர்கள். அவர்கள் தான் திராவிட இயக்க எழுத்தாளர்கள். தொல்காப்பிய காலத்திலிருந்து 1920 வரைக்கும் இங்கே எளிய மக்கள் இலக்கியமாக்கப்படவில்லை. இலக்கியத்தில் அவர் ஒரு கதாபாத்திரம் இடம்பெறவில்லை. அவருடைய பேசிய மொழியாக அங்கீகரிக்கப்படவில்லை. அவர்கள் பேசியது நீச பாஷை என்று ஒதுக்கினார்கள். நீச பாஷை தான் தமிழ் மொழி, நீச பாஷை தான் இலக்கிய மொழி, அதுதான் அந்த மண்ணினுடைய மொழி. அவர்கள் தான் அந்த ஆதி குடிகள். அவருடைய மொழியை மீட்டு உருவாக்க வேண்டும் என்று இந்த இலக்கியத்திலேயே ஒரு பெரும் மாற்றத்தை, புரட்சியை அல்ல மறுமலர்ச்சியை உருவாக்கியவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான். குறிப்பாக எப்படி அவங்க அது பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். 1921 இருந்து 281 பத்திரிகை நடத்திருக்காங்க. இந்த மொழியில மாற்றங்கிறது சும்மா சாதாரண இல்லை, நீங்க பேசுறதெல்லாம் மாறல. அவன் பத்திரிகை நடத்துறான். பெரியார் மட்டுமே இங்கிலீஷ்லேயே ரிவோல்ட்னு ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு, விடுதலைன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு வருது. ரிவோல்ட்னு ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு. இந்த பத்திரிகையில் பாரதிதாசன் ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு, அது பேர் குயில். கண்ணதாசன் ஒரு பத்திரிகை நடத்தினார். அண்ணா திராவிட நாடு காஞ்சின்னு பத்திரிகை நடத்தினார். SS தென்னரசுன்னு உங்களுக்கு ஒருத்தர் தெரியாது, அவரும் ஒரு பத்திரிகை நடத்தினார். TK சீனிவாசன் ஒருத்தர், அவரும் ஒரு பத்திரிகை நடத்தினார், வார பத்திரிகை. EVK சம்பத் ஒரு பத்திரிகை நடத்தினார்.
பேராசிரியர் அன்பழகன் ஒரு பத்திரிகை நடத்துறாரு. வார பத்திரிகை, மாத பத்திரிகை, 2 மாத பத்திரிகை. இந்த மொழி இருக்கு இல்லையா, இப்போ முன்னாடி உங்க பேர் என்ன, ஸ்ரீமதினு இருந்தது. அந்த ஸ்ரீமதியை தூக்கிடாச்சு திருமதினு மாற்றணும். ஸ்ரீமான் அப்படின்னா, ஸ்ரீமான்ல ஒரு வெங்காயமே வந்து திரு அப்படின்னு மாற்றி விட்டோம். இப்போ உதாரணமா நீங்க வந்து சுவிகாரம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, தத்து எடுத்தல் வந்து சுவிகாரம். இப்படி அவங்க மொழியில ஒவ்வொரு சொல்லா மாதிரியே போக முடியும். நான் அதுக்குள்ள போகணும்ல. இவர்கள் நடத்திய 281 பத்திரிகைகள் உருவாக்கிய மொழிதான் இன்று நீங்க எழுதுகிற மொழி, நீங்கள் பேசுகிற மொழி. பட்டிமன்ற மொழி இருக்கு இல்லையா, அது திராவிட இயக்க எழுத்தாளர் உருவாக்கிய மொழி. இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா மொழி இருக்கு இல்லையா, அது திராவிட இயக்க எழுத்தாளர் உருவாக்கிய மொழி. உங்களுடைய எழுத்து மொழி, பேச்சு மொழி, இலக்கிய மொழி, படிப்பு மொழி எல்லாத்தையும் உருவாக்கியவர்கள் மறுமலர்ச்சி எழுத்தாளர்களான திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, உங்க ஜாதக நோட்டை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1960 பிறந்தவங்களே ஜாதக நோட்டை படிச்சு பாருங்க. அது ஒரே பாட்டா எழுதிருப்போம். எல்லாமே பாட்டு தான், முறைகளையே கிடையாது. தொல்காப்பிய காலத்துல இருந்து உங்களுடைய 50-60 வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா கதைகளுமே பெரும்பான்மையான கதைகள் பாடல்களால் உருவாக்கப்பட்டதுதான். குறைகணி கிடையாது. எளிய மனிதர்கள் பேச முடியாது, படிக்காதவன் படிக்க முடியாது. ரொம்ப பெரிய பாண்டித்யம் மட்டும்தான் படிக்க முடியும். அதுக்கு பேர் புலவர் தமிழ்னு பேர். என்ன புலவர் மாதிரி பேசுற, நீங்களே சொல்லுவீங்க புலவர் மாதிரி பேசலாம். ஓரளவுக்கு சுமாரான தமிழ்ல பேசுறான் அவன் புலவர் தமிழ்ல பேசுறான்னு சொல்லுவீங்க. இப்போ கிட்டத்தட்ட 1711 இருந்து 1920 வரைக்கும் எத்தனை 100 ஆண்டுகள். சிலர் மட்டுமே படிப்பு, சிலருக்கு மட்டுமே மொழி, சிலருக்கு மட்டுமே பண்பாடு, சிலருக்கு மட்டுமே நாகரிகம். படிக்கக்கூடாது, படித்தால் வீட்டுன்னு சொன்ன கலாச்சாரத்தை மாற்றி எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி, இவர்கள் இதுவரை பயன்படுத்திய மொழி இந்த மண்ணினுடைய மொழி அல்ல, இது மக்களுடைய மொழி அல்ல என்று நிராகரித்து மக்களுக்கான மொழியை, மக்களுக்கான இலக்கியத்தை கொண்டு வந்தவர்கள். அதே போன்று நம்ம ஊரில் இருக்கிற பெரிய சாமியா இருக்கலாம், முனுசாமியா இருக்கலாம், மூக்காயா இருக்கலாம், கருப்பாயா இருக்கலாம். இந்த 1700 கிட்டத்தட்ட இல்லை ஒரு 2000, அதில் ஒரு 1700 3700 ஆண்டுகளாக இருந்த எல்லா கைசலையும் நீக்கி என் பக்கத்து வீட்டில் இருக்கவன் கதாநாயகன் ஆகணும், எனக்கு எதிர் வீட்டில் இருந்தவன் கதைக்குள்ள வந்தான். வரலாறு மாறுது. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக யாருடைய இலக்கியமாக நாடு இந்த நாடு, இங்க வாழ்றவன் எளிய மக்கள். ஆனால் அவனுடைய இலக்கியம் அவனுக்கு தெரியாது, அவனுடைய வாழ்க்கை இலக்கியத்தில் பதிவாகல. இதுதான் இலக்கியமா அப்படின்னு கேட்டு கதை எழுதுன சில பேரை நான் சொல்றேன். ஏற்கனவே கதை எழுதுவான். என்ன எழுதுனா, நான் சொன்னல, செட்டியார் இருந்தாரு, புள்ளமா இருந்தாரு, ஐயங்கார் இருந்தாரு, ஐயர் இருந்தார். அந்த கதையில பாசப்பட்ட மொழி அது பிராமண மொழி, அது மக்கள் மொழி இல்லை. முதலாக மக்கள் மொழியை எழுதணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வராங்க. இந்த பத்திரிகைகள் வழியாக இந்தந்த வடமொழி சொற்கள் எல்லாம் நீக்கி தமிழ் மொழியில் எழுத வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு நீங்க எளிதாக பார்க்க முடியாது. அன்னைக்கு பத்திரிகை அவ்வளவு கிடையாது, படிக்க ஆள் இல்லை, புரிந்து பண்ண ஆள் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து ஒரு பெரும் இயக்கமாக, ஒரு போராட்டமாக மொழி சீர்திருத்தம், இலக்கிய சீர்திருத்தம், மக்கள் இலக்கியம், மக்கள் மொழியை முன்னெடுத்தவர்கள் யார், எந்தெந்த பத்திரிகை என்பதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு போய் வரலாற்று ஆராயணும். அதில் சில பேரை மட்டும் நாங்கள் சொல்லிடுறேன். மற்றவங்க கதை எழுதுறதுக்கும் நான் சொல்கிற ஆளு கதை எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக கானா சுப்பிரமணியம் ஒரு நாள் அக்கரஹாரத்தில் என்ன நடந்தது, அந்த பலகாரம் எப்படி செய்வாங்க, ஆற்றுல போய் ஞானம்னு எனக்கு வர மாட்டேது, ஸ்நானம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சந்தியாவதனம் பண்ணுறது என்னது அப்படிங்க அந்த நாவல் என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம ஆள் அது சுந்தரராமசாமியாக இருக்கலாம், கானா சுவா இருக்கலாம், வாசந்தியா இருக்கலாம், மாலனா இருக்கலாம், குமுதினியா இருக்கலாம். இப்படி ஒரு பெரிய பட்டாளம். இந்த பட்டாளத்தை எதிர்த்து இன்னொரு பட்டாளம் உருவானோம். அவன் தான் திராவிட இயக்க எழுத்தாளர். பெரியார் ஒரு புத்தகம் எழுதார், பெண் ஏன் அடிமையானாலும். உங்களுடைய இலக்கியம், உங்களுடைய சாமி கும்பிட்றோம்ல, எல்லா சாமி என்ன சொல்லுது, பொம்பளை கொண்டு விட்டு வெளியே வரக்கூடாது. மதம் என்ன சொல்லுது, பொம்பளை படிக்கக்கூடாது. ஜாதி என்ன சொல்லுது, ஏன் ஜாதி
இது வரையறுக்கு. இந்த ஜாதி மத தடைகளை எல்லாம் கடந்து உடைத்து எரிந்து நெருப்பு வைத்து கொளுத்தி இதுதான் தமிழர்கள், இதுதான் தமிழ் மண்ணு, இந்த வாழ்க்கை இதுதான் என்று சொல்வதற்கு அதை மறுதளித்து ஒன்று சொல்றான். நல்ல வாக்கியம் சொல்றேன். திராவிட இயக்க இலக்கியம் என்பது மாற்று இலக்கியம், மறுப்பு இலக்கியம். நாங்க மறுக்கிறோம், அதனால ஒரு இலக்கியத்தை உருவாக்கியிருக்கிறோம். இது மறுப்பு இலக்கியம் இல்லை, இது மாற்று இலக்கியத்தை முன்வைத்தவர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் தான். ராமாயணத்தை கிண்டல் அடிச்சாங்க, கண்ணகியை முன்னிறுத்தினாங்க. புரியுங்களா? உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு வேசி குல பெண்ணை மாதவியை முன்னிறுத்தியது. அந்த காலத்திலே ஒரு மன்னன் முன் ஒரு பெண் வந்து உரிமை கேட்க முடியும் நிறுவிய இலக்கியம் தமிழ் இலக்கியம். அதை முன்னிறுத்தினாங்க. இது பண்பாட்டு முன்னெடுப்பு, பண்பாட்டு மாற்றம். நீ ஒரு பண்பாடை வைக்க, உன்னுடைய பண்பாடு அறிவுக்கு உகந்தது இல்லை, அறிவுகளுக்கு உகந்தது இல்லை. என்னுடைய பண்பாடு அறிவுக்கு உட்பட்டது, அறிவியலுக்கு உட்பட்டது நிரூபிக்கிறோம். ஏன்னா பின்னாடி வர சீதையை வந்து முதலா ராமன் சந்திக்கிறப்ப நெருப்புல இறங்கணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்றான்? கண்ணகி மண்ணை கீழே உள்ள வைக்கிறான். எந்த பண்பாடு உயர்வானது? யாருடைய அறிவு உயர்வானது அப்படின்னு சிந்திக்கிறாங்க. நான் சில பேர்ல சொல்ல விரும்புகிறேன். இவங்க கதைகள் எப்படி இருக்கு? முதல்ல அண்ணாவை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். முதல் ஆள் அண்ணா. அண்ணா வந்து 80 கதைகள் மேலே எழுதியிருக்காரு. அவர் நாடகம் எழுதியிருக்காரு, சினிமா எழுதியிருக்காரு. அவருடைய நாடகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாடகத்தை நீங்கள் படிக்க நான் கேட்டுக்கிறேன். சிவாஜி கண்ட இந்துராஜன் ஒரு நாடகம் இருக்கு. அது மட்டும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை படிங்க. உங்களை கெஞ்சி கேட்குறேன், ஒரே ஒரு நாள், ஒரு 2 மணி நேரம் அந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க. ஆரிய பண்பாட்டின் திராவிட பண்பாட்டுக்குமான வீழ்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதுக்குள்ளே போகணும். நான் ஒரு கதை 1941 இந்து பேப்பரில் ஒரு நியூஸ் வருது. மதுரை பக்கத்தில் சாமி ஊர்வலத்தின் போது ஒரு கலவரம் நடக்குது. அவர் இங்கிலீஷ் பேப்பரில் அதை படிக்கிறார். அந்த கதைக்கு பேர் கருப்பண்ண சாமி யோசிக்கிறார். இப்போ நம்மளுக்குமே தெரியும், நம்ம ஊர்லேயும் சாமி திருவிழா நடக்கும். சில வீடுகள் வந்து சங்கு பொத்துல இருக்கும், சாமி தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அப்படி போகும்போது எங்கள் வீட்டுக்கு ஏன் சாமியெல்லாம் நம்ம தகராறு பண்ணுவோம். இல்லை நேரமாச்சு இந்த தெருவு சாமி வராதுன்னு நம்ம மறியல் பண்ணுவோம். பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த வரைக்கும் அதிகமாக இந்த நாட்டில் இந்த நாட்டில் உலகம் முழுவதும் எதனால் கலவரம் அதிகமாச்சு, உலகத்தில் எதனால் உயிர் கொலைகள் அதிகமாச்சுன்னா கடவுள்களால் தான். அது இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், ஏசு கிறிஸ்துவாக இருக்கலாம், விட்டுடலாம். கருப்பண்ண சாமியை யோசிக்கிறான்னு ஒரு கதை. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஊர்வலம் போயிட்டு இருக்கு, 2 கோஷ்டிகள சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆனால என்ன பண்ணுறது, போலீஸ் வருது. இவன் என்ன சொல்றான், இந்த சாமி எனக்குங்கிறான். அவன் என்ன சொல்றான், இது என்னோட சாமிங்கிறான். போலீஸ் என்ன சொல்லுது, இந்த சாமி உனக்கு சொந்தமா அவனுக்கு சொந்தமாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீ கோர்ட்டில் போய் தீர்த்துட்டு வாங்குறான். அப்போ கோர்ட்டில் இருக்கிற இந்த சாமி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். இவன் என்ன சொல்றான், இந்த சாமி நீ தூக்குனா உன்னை வெட்டுவேங்கிறான். அவன் என்ன சொல்றான், இந்த சாமி தூக்குனா உன்னை வெட்டுவேங்கிறான். சாமி நடுத்தரில் போட்டு ஒரு சங்கிலியை போட்டு கட்டி போடுறாங்க. சாமிக்கு பக்கத்தில் வந்து போலீஸ் பந்தோபஸ்து போட்டோம் இல்லையா, ஒரு போலீஸை வந்து பந்தோபஸ்து போடுறான். அவன் எவ்வளோ நேரம் தான் பார்த்துருப்பான், பீடியை குடிக்கிறான். அங்கே இருக்கிற யாரு, சிவன். இவன் பீடியை குடிக்க புகை சாமி மேலே பட இவன் பீடியை குடிச்சு அந்த சாமி மேலே ஊதுறான். அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, ஏடா அந்த உலகம் முழுக்க ஆட்டி படைக்கிறானுங்க, என்ன இந்த உலகத்திலே உண்டாக்குற என்ன, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் படி அளக்கிற என்ன, ஒரு கம்பி வலிக்குள்ள போட்டு நிறுத்திட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் வயசான ஒரு கிழவன் போலீஸாக இருக்கான். அவன் குடிச்சு ஊதுற பீடி போக ஏன் மூஞ்சில வந்து போடுது. இது இன்னைக்கு நடக்கும் இல்லையா? போத்து போவோம், சாமி யாருக்கு சொந்தம், ஏன் தெருவு வரல அப்படின்றது. அப்போ ராத்திரி ஆயிடுது, பார்வதி அம்மா வராங்க, ஈஸ்வரன் கேட்குறாங்க, என்ன நடு ரோட்டில் கிடக்குறீங்க, கடவுளுக்கு உலகத்தை படைச்சு கடவுளுக்கே நடுவாடா, உங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க இல்லையா? ஈஸ்வரனை ஈஸ்வரியும் பேசிக்கிறாங்க இல்லையா? சரி, இங்கே இருக்க எல்லாரும் பக்தியோட இருங்க, தப்பு இல்லை. நீங்கள் என்னைக்காவது கோயிலுக்கு போய் சாமி நீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உலகத்தில் உண்டா? நான் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கான், என் முன்னாடி நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கான், என் புள்ள நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கான், சாமி நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னா உலகத்தில் உண்டா?
சில சாமி கோயிலில் வந்து சீட்டு கட்டிட்டு போகணும், என்னுடைய மகனுக்கு டாக்டர் மாப்பிள்ளை வேணும், என்னுடைய மகனுக்கு இன்ஜினியர் காலேஜ் சீட்டு கிடைக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க கோரிக்கைகளை வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் கடவுள்ங்கிற இடம். அந்த கடவுள் எல்லாம் சொல்றாரு, ஒரு நாள் நான் சாப்பிட்றான்னு யோசிச்சவங்க கிடையாது, ஒரு நாளும் நான் தூங்கினான்னு யோசிச்சவன் இல்லை. வரவும் கூட அவன் சோகத்தை சொல்லி சொல்லி சொல்லியே ஏன்னா கல்லாக்கிட்டான்றான். யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரன் முன்னாடி என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த கதை, இந்த கதை இது கதை, இது மதத்துக்கு எதிரான கதை இல்லை, கடவுளுக்கு எதிரான கதை இல்லை. இந்த கதை என்ன சொல்ல நீங்க முடிவு பண்ணீங்க? சாமி பெருசா மனுஷன் பெருசா? அதான் கேள்வி. சாமியால் ஊர்ல சண்டை நடக்குது, இது தேவையா இருக்கிற அண்ணாவுடைய கேள்வி. அந்த கதையை போய் படிச்சு பாருங்க. அந்த கதையுடைய பெயர் கருப்பண்ண சாமி யோசிக்கிறார். அதுக்கு அடுத்ததா இந்த கதையுடைய போக்குல பாருங்க, இவன் எப்படி கதைறான். அவன் போய் காலையில் சாமி கோயில பூஜை பண்ணுன்றான். இவன் என்ன பண்ணா, பூஜை பண்ணா கணவர் வரும்டா, சாமியை நடுரோட்டில் போட்டீங்கன்னா இவங்க தான் சொல்றாங்க. ரெண்டு வித்தியாசம் பாருங்க, ரெண்டு சாமி ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஒரு சாமி வெண்பொங்கல் சாப்பிட்ற சாமி, நைவேத்தியம் படைக்கிற சாமி. நம்ம சாமி எப்படிப்பட்ட சாமி? சாராயம் குடிக்கும், சுருட்டு குடிக்கும், பீடி குடிக்கும், பிராண்டி குடிக்கும், அதுக்கு மேலே கோர செட்டு கூட இருக்காது. தீபாவளி அன்னைக்கு மட்டும், திருவிழா அன்னைக்கு மட்டும் தான் போய் பூஜை போடுவானுங்க. மற்ற நாள் சின்ன பசங்க உட்காந்து வந்து கோலி கொண்டு விளையாடுவான். கொஞ்சம் இளைஞராக இருக்க பசங்க பீர் பிராண்டி உட்காந்து குடிப்பானுங்க. நம்ம சாமிக்கு அவன் சாமிக்குள்ள வித்தியாசம் பாருங்க. இதே பீடி சிகரெட் குடிக்கிற சாமி நம்ம சாமி, வெண்பொங்கல் சாப்பிட்ற சாமி அவன் சாமி. இந்த வித்தியாசத்தை காட்டுதான் இந்த கதை இருக்கு. நீங்க அதை படிச்சு பாருங்க. அதுக்கடுத்து கலைஞருக்கு வராது. அவர் எவ்வளோ 76 கதை இருக்கார் மொத்தம். அதெல்லாம் சொல்ல விரும்பல, டைம் இல்லை. ஒரு கதை சங்கிலி சாமின்னு ஒரு கதை. சங்கிலி சாமியில் 2 பேர் உழைக்க வழி இல்லாமல், கட்டுறது துணியே இல்லாமல் ஒரு பிஞ்சு போனாங்க. இந்த மாரியம்மன் கோயில் இருக்க செவ்வாடை எடுத்து கடிக்க போகிறான்னு எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, செங்கல் இந்த காடை, அது என்ன கலர்னே தெரிய மாட்டேது. செவ்வாடைன்னு வச்சுக்குவோம். செவ்வாடை எடுத்து போதைக்கு போகிறான் ட்ரெயின், பிழைக்க வழி இல்லாமல். அப்படி போகும்போது ட்ரெயின் ஒரு இடத்துல நிற்குது. 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்னடா பண்ணுறது, என்ன ஏதாவது கிளி சோத்துக்கலாமா, ட்ரெயின் நிற்கிறீங்களா? இல்லை, ஒரு கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. என்ன கதை சொல்லுவாங்க? அதுக்கடுத்து ட்ரெயின் கொஞ்சம் மூவ் ஆகி இருக்கலாம். பழைய காலத்து இந்த இன்னைக்கு இருக்க நவீன ட்ரெயினில் இவர் வந்து கலைஞர் 1940-45 கதை. அப்போ சிக்னல் போட்டுருவான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரெயின் போகாது. அந்த என்ன சொல்கிறான், உடனே அந்த சிசியர் மாறிடுறாங்க 2 பேரும். நம்ம ஒன்று சொல்லுவோம், ட்ரெயின் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிச்சு, நம்ம தான் காப்பாற்றணும், ஒரு மணியை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான், மணியை இழுறாங்கிறான். ஏற்கனவே ட்ரெயின் நின்று போயிருக்கு, ராத்திரி தூங்குறாங்க. மணியை பிடிச்சி இழுத்த உடனே ஜனங்கள்லாம் எழுப்பிப்பார், அங்கே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு, சாமி அந்த ட்ரெயினை நிறுத்திச்சு உங்களெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்கிறான். உடனே அந்த கோச்சில் இருந்தவங்க போகிறான், சாமி உண்மையிலே மகிமையான சாமி போல இருக்கு அப்படின்னு சொல்லி சாமி வாழ்க சாமி வாழ்கன்னு சாமி உருவாகுது. அப்புறம் என்ன பண்ணீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாமி, எங்கள் ஊருக்கு வாங்க சாமி, உங்களுக்கு அது வேணுமா சாமி, இது வேணுமா சாமின்னு ஊருக்கு அவனை கூட்டு போகிறாங்க. இது சாமி. எப்படி சாமியார்கள் உருவாகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் ஒரு அதிசயம். 100 ஆண்டு காலம் திராவிட மன்றம், பெரியார் மன்றங்கிறோம், உலகத்தில் இல்லாத ஒரு அதிசயம் கொண்டு இருக்குது. ஆம்பளை அம்மான்னு கூப்பிட்ற சமூகமும் தமிழ் சமூகம் தான். மேல் மருத்துவ சாமியார் இருந்தார், அவர் அம்மா இதுக்குள்ள போகல. ஸோ சாமியார்கள், போலி சாமியார்கள் எவ்வாறு உருவாகிறார்கள் என்பதை சொல்வதுதான் கலைஞருடைய சங்கிலி சாமியார் கதை. நம்ம என்ன பண்றோம், எவனாவது ஒரு காவியாடை கட்டிட்டு வந்தா உடனே அவனை பாத பூஜை பண்றது, அவனுக்கு என்னன்னா கேட்கிறான் அத்தனையும். உலகத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பிரான்ச்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸ்டேட் பேங்க் உலகம் முழுக்க பிரான்ச் இருக்கு, கனரா பேங்க்கு பிரான்ச் இருக்கு, ஐஓபிக்கு பிரான்ச் இருக்கு. சாமியார்களுக்கு பிரான்ச் இருக்க முடியுமா? இருக்கா இல்லையா? சாமினா ஒழுங்கு தான் இருக்க முடியும். ஊருக்கு வியாபார சென்டர் மாதிரி வச்சிருக்கோம், எஸ்பிஐ பிரான்ச் மாதிரி. இந்த போலி சாமியார்களை கண்டிப்பது, சமூகம் இந்த மூட நம்பிக்கைகள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த
சங்கி சாமியார் கதை. ராம அரங்கனல் ஒரு பேர் நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல, கேட்டு பாருங்க. உலகம் யாருக்கு? உலகம் எல்லாருக்கும் இருக்கா? நீதிமன்றம் சரியா இருக்கா? நீதி எல்லாருக்கும் கிடைக்குதா? போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் போறீங்க, நல்லா வெள்ளை சட்டை போட்டு போறவனுக்கு ஒரு மரியாதை, வேட்டி சட்டை கட்டிட்டு போறவனுக்கு ஒரு மரியாதை, கையில் கட்டிட்டு போனா அவனுக்கு ஒரு மரியாதை, எம்எல்ஏ எம்பி மந்திரி போனா அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? அப்ப நீதி என்பது எல்லோருக்குமானது அல்ல. வசதி இருந்தா ஒரு நீதி, பணம் இருந்தா ஒரு நீதி, நல்ல உயர்ந்த ஜாதியா. இப்ப ஐயர் எங்க போனாலும் நீங்க சாமி தானே கூப்பிடுறீங்க. ஐயர் எங்க போனாலும் ஒரு சாமி தான், கோயில்ல இருந்தாலும் சாமி தான். இட்லி கடை எங்க ஏரியாவில் வேப்பூர்னு ஒரு ஊரு, அங்க இட்லி கடை வச்சிருக்காரு ஐயர், ரொம்ப வியப்பா இருக்கு எனக்கு. சாமி இலை வைங்க சாமி, சாமி தண்ணி வைங்க சாமி, சாமி தண்ணி சட்னியும் கொடுத்துங்க சாமி, இட்லி ஒவ்வொன்றுக்கும் சாமிங்கிறான். பூஜை பண்ற சாமி நம்ம இலை எடுக்குது, அவன் இலை எடுத்தாலும் கூட அவன் உங்களுக்கு சாமியை வெட்டான் தெரிகிறான். அதே ஐயர் இல்லாத ஒரு ஹோட்டல் வந்து தண்ணி வையா, இட்லி வையா, என்ன பண்ற, லாங்குவேஜ் மாற்ற பாருங்க. ஜாதி அவனுக்கு இயற்கையாகவே ஒரு கௌரவத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஜாதி இயற்கையாக ஒரு மரியாதை உண்டாக்கி இருக்கிறது. நம்முடைய ஜாதிகாரன் வந்தா வாங்க சார் நம்ம சொல்றதில்லை, அவனை மரியாதை நடத்ததில்லை, கௌரவமா நடத்ததில்லை, கண்ணியமா நடத்ததில்லை. ஆனா ஒரு ஐயர் வந்தா ஒரு இட்லி கடை நடத்தினா, இல்ல ஒரு டீ கடை நடத்துறோம், காபி கடை, சாமி காபி போடுங்க, நீங்க பாப்பீங்க இந்த ஊர்லயே. அப்போது ஒரு நீதி என்பது எல்லோருக்குமானது இல்லை. பிறப்பின் அடிப்படையில் ஒரு நீதி கிடைக்கிறது. நாங்க அரசியல் பேசல, ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன், ரெண்டு ஏடிபி விஷயம் தான். பெங்களூர்ல ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. குன்காங்கிற ஒரு நீதிபதி நீ குற்றவாளின்னு அறிவிக்கிறோம். அதே உயர் நீதிமன்ற குமாரசாமிங்கிறவங்க என்ன தீர்ப்பு, நீதிபதி நீ குற்றவாளி இல்லைன்னு அறிவிக்கிறோம். அவன் ரொம்ப அறிவாளி பூர்வமா என்ன பண்ணான், இந்த கிளர்ச்சி பண்ண தப்பு இருக்கு, ஒரு சைபர் கூடுதலாக போட்டதான் தொகை கூடி போச்சு, அதனால சைபர் நீக்கிறன்னு போட்டான், விடுவிச்சாங்க. அந்த அம்மா திருப்பி முதலமைச்சராச்சு. உடனே எல்லாரும் குமாரசாமி எதிராக வந்து போட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு என்ன போட்டுச்சுன்னா, நீதிபதிகளை குறை சொல்லி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அவங்க கிட்ட இன்னொரு வழக்கை நான் சொல்றேன், இது ஒரு தப்பு. அதே மாதிரி சசிகலா பக்கம் ஒரு நியாயம் இருந்தது. முதலாக ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா கொண்டு போய் இவ்வளவு எம்எல்ஏக்கள் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னு கவர்னர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. முறைப்படி சட்டப்படி தர்மத்தின்படி அன்றைக்கு சசிகலா தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும், ஆகல. அப்ப என்ன சொன்னா பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல, ஒன்றிய கவர்மெண்ட், நீ வந்து குற்றவாளியா ஆக போற, உன் மேல வழக்கு காலம் நீ முதலமைச்சர் ஆகலான்னு சொல்றோம். குற்றவாளியா இருக்கிற ஒருத்தனை விடுவிக்கிறோம், நீ குற்றவாளியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா நீ முதலமைச்சர் ஆகக்கூடாது. நான் ஏடிபியை குறை சொல்றதா சொல்லி நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்னுடைய மனசாட்சி பிரகாரம் சட்டத்தின் அன்றைய தேதியில் சசிகலா தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அதை தடுத்தது யாரு? இதே உச்ச நீதிமன்றம் தானே. ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் குன்கா கொடுத்த தீர்ப்பு கடைசி ஒத்தி தான் வச்சாங்க, தேடி குறிப்பிடாம வச்சாங்க. அப்ப நீதி என்பது என்னவா இருக்கு? ஜெயலலிதா ஒரு நீதி, சசிகலா ஒரு நீதியா? அங்கே ஒரு பிறப்பு தான். இந்த அம்மா பிராமணர், அவர் இடைநிலை ஜாதி. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, சரி அதை விட்டுருங்க. பாபர் மசூதி இடிப்பு இருக்கு இல்லையா, பாபர் மசூதி இடிப்பு இடிச்சாரு, அதை இடிச்சு ராமர் கோயில் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் கோயில் கட்டுன்னு சொல்லிட்டு மசூதியை போய் இடம் கட்டிக்க சொன்னால, அடுத்த 3வது மாசம் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி பிஜேபி எம்பி ஆனாரா இல்லையா? இது உண்மை. எதுக்கு சொல்றேன்னா, நீதி எல்லோருக்குமானது இல்லை என்பதை சொல்வதற்காக ராம அரங்கன் எழுதிய கதைதான் உலகம் யாருக்கு. அந்த கதையை பற்றி பாருங்க. அதே மாதிரி ஏவிபி ஆசித்தமின்னு ஒருத்தர், இந்த கதைகள் பொய்களை ஒருபோதும் சொல்லாது, கற்பனைகளை ஒருபோதும் சொல்லாது, இட்டு கட்டாது, சமூகத்தினுடைய இழிவுகளை சொல்லும், சமூகத்தினுடைய அசிங்கங்களை சொல்லும், சமூகத்தினுடைய மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக கதை எழுதணும். அந்த ஒரு கதை யாருக்கா, உலகம் யாருக்காக அப்படின்னு ஏவிபி ஆசித்தமின்னு ஒருத்தர்.
நிறைய இருக்க ஒரு கதை மட்டும். ராஜ்யத்தின் திருமணம். உங்களுக்கு நம்முடைய அப்பா அம்மா இப்போதான் இந்த சீர்திருத்த திருமணம், பதிவு திருமணம், புரோகித முறை இல்லாத திருமணம் கொஞ்சம் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. அந்த புரோகித திருமணம் இல்லாமல் ஒரு திருமணம் நடக்குது, ராஜ்யத்தின் திருமணம். எல்லாருக்கும் அது எதிர்ப்பு. என்ன சாமி என்ன செய்ய போதோ, மதம் என்ன பண்ணுதோ, ஐயர் கோச்சுக்காரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதலாக சீர்திருத்த திருமணம் நடைபெற்றதை பற்றி ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. அது ராஜ்யத்தின் திருமணம் கதை. அது வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா கதைகளும் புரோகித திருமணம், புரோகித திருமணம் இல்லாத ஒரு கல்யாணம் தமிழ்நாட்டில் நடக்குதுங்கிற ஒரு ஆவணம் தான் அந்த ராஜ்யத்தின் திருமணம். அதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு, வீட்டில் எவ்வளோ எதிர்ப்பு, மாப்பிள்ளை எதிர்ப்பு, பொண்ணு எதிர்ப்பு, ஊர் எதிர்ப்பு, ஜாதி எதிர்ப்பு, ஐயர் எதிர்ப்பு, இது எல்லாம் மீறி கல்யாணம் நடந்திருக்கிறது 1936, 37. அதே பற்றி ஒரு கல்யாணம் இது. எனக்கு ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணுறது கூட எனக்கு எந்த ஆசையும் இல்லைங்க. பண்ணுங்க. இந்த சாந்தி முகத்தை போய் ஒருத்தன் டைம் டேட் கட்டு வரோம். சாந்தி முகத்தை ஏன் முன்னாடி கூட நான் படுக்கிறது யாரும் இன்னும் டைம் சொல்றது. சாந்தி முகத்தை டைம் கேட்கிறோம். வினோதமா இருக்கு. இது அறிவியல் சமூகமா, படித்த சமூகமா? டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் இருக்கீங்க, எல்லாரும் படிச்சாச்சுன்னு சொல்றீங்க, லாயர் இருக்கான். சாந்தி முகத்தை போய் ஐயர்கிட்ட போய் டைம் பிடிச்சி செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த கேள்வி கேட்கிறது ராஜ்யத்தின் திருமணம். இது என்னுடைய கருத்து அல்ல. அதே மாதிரி இளமை பெற்றன்னு ஒருத்தர் அவதாரம்னு ஒரு கதை இருக்காரு. அது புத்தர் வந்தார். புத்தர் பேர்ல உலகில் இன்று நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி அவர் எழுதுகிறார். திராவிட எழுத்தாளர்கள் பெரும்பான்மையானோர் புத்தரை பற்றி ஒவ்வொரு எழுத்தாளருமே ஒரு கதையை எழுதுவாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 50-60 எழுத்தாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் புத்தரை பற்றி ஒரு கதையை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் புத்த தர்மம் தான் தமிழ்நாட்டுக்கு பொருத்தமான தர்மம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அங்கே மத வேறுபாடுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஜாதி கிடையாது, அன்பு மட்டும்தான் மனிதன் சொன்ன புத்தருடைய கொள்கையை ஏற்று நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இளஞ்சேரலான்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, இறந்துட்டார். அவர் ஒரு கதை இருக்கார், சம்பந்த செத்த கதை. தமிழ்நாட்டில் வைணவ கோயில்கள் சைவ கோயில்கள் பெருக்குவதற்கு எது காரணம்னா, வைணவம் பெருசா சைவம் பெருசா, பட்ட பெருசா ராமம் பெருசா அப்படின்னு நடந்த சண்டையில் இவ்வளோ போட்டி போட்டு, நீ ஒரு கோயில் கட்டினா நான் ஒரு கோயில், நான் ஒரு கோயில் கட்டினா நீ ஒரு கோயில் அப்படின்னு போட்டி போட்டு கட்டப்பட்டது தான் இந்த கோயில்கள். இந்த கோயில்கள் கட்டினாங்க இல்லையா, தப்பு கிடையாது. எல்லா ஜாதியும் நடக்க விட்டானா, எல்லா ஜாதியும் உள்ள போக விட்டானா? உங்களுக்கு தெரியும், சிவகாசி பகுதியில் நாடார் சமூகம் ஒரே நாள 35 லட்சம் பேர் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். என்ன காரணம்னா, அங்க இருக்கிற ஒரு கோயிலில் நாடார் உள்ள போகக்கூடாதுங்கிறதா. அதான் கோவில்பட்டி கலவரம். அப்போ அங்க அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருந்த ஒரு வெள்ளைக்காரர், நீங்க அத்தனை பேர் இந்த மதத்தை தழுவினால் உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்காக தழுவினாங்க. அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு தடுத்து எத்தனை பேர் தெரியுமா? மொத்தமே 2 பேர். பிராமணர்கள் 2 பேர் தான், வேற யாருமே இல்லை. 2 பேரை எதிர்த்து அன்றைய அரசாங்கம், வெள்ளைக்கார அரசாங்கம் சட்டத்தை போட முடியாது, கையால் ஆகிற ஒரு அரசாங்கம் தான் வெள்ளைக்கார அரசாங்கம். வீட்டில் ஏன்னா இங்கே பிராமணர்களை எதிர்ப்பது என்பது இந்திய சமூகத்தை எதிர்ப்பது. ஆகவே நம்ம இவங்களை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்லி தான் அந்த கோயிலுக்கு அவங்கள அனுப்ப மாட்டேன் அப்படின்னு தடுத்து கோவில்பட்டி கலவரத்தை அவர் அனுப்பினார். அதுக்கு முன்னாடி ராதாமனாலும் ஒருத்தர் இருக்கான். 2 கைதிகளும் கதைன்னு முடிச்சிடற 5 நிமிஷத்தில். நல்லவனுக்கு நல்லவனுடைய நட்பு, திருடனுக்கு திருடனுடைய நட்புங்கிற மாதிரி 2 பேர் ஜெயிலில் சந்திச்சுக்கிறோம். ஒருத்தன் முன்னாடி விடுதலை வரும்போது, அண்ணே நான் போய் பார்த்து வரேன்றான். இவன் தெரிஞ்சோ தம்பி வீட்டு அட்ரஸை கொடுத்துட்றான். வீட்டுக்கு போனவன், அம்மா அண்ணன் என்னென்ன செய்திகளாக சொன்னார், அண்ணனை மீட்கிறதுக்கு அந்த இவ்வளோ நகை இருக்குது, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா போய் அண்ணனை கூட்டு வந்துடுவாங்கிறான். அந்த காலத்தில் விவரம் கிட்ட போன ஒரு அம்மா நகை பண்டு பார்த்துக்கலாம் அடமானம் வச்சு பணம் கொடுத்தா பண்ணிட்டோம். ஆக ஜெயிலில் இருக்கக்கூடிய திருடர்கள் நல்லவர்கள் அன்னைக்கு நட்புக்கு சார்ந்த ஒரு கதை இது. டி.கே. சீனிவாசன் ஒருத்தர் தான் இன்னைக்கு இருக்க டி.கே. சீனிவாசனுடைய அப்பா. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு சாகித்ய அகாடமி ஒரு புக் போடும், இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்னு போடும். தமிழ்நாட்டில் பாரதாசுக்கு பின்னாடி, அண்ணாவுக்கு பின்னாடி,
கலைஞருக்கு பின்னாடி இந்திய இலக்கிய சிற்பிகள்னு ஒரு இந்திய அரசாங்கம் ஒரு புத்தகம் போட்டு தான் டி.கே. சீனிவாசன் அர்த்தம். அவர் எதனா பல கதைகள் இருக்கு. அவர் வந்து கடவுளால் ஆகாதுன்னு ஒரு நிறைய கதை இருக்கு. கடவுளால் ஆகாது அப்படின்னு எழுதார் ஒரு கதை. அந்த கதை நீங்கள் தயவு செஞ்சு படித்து பார்க்கணும். அறிவியலுக்கும் மூட நம்பிக்கைக்குமான வித்தியாசம் இருக்கின்றது. கடவுளால் எது ஆகும், என்ன ஆகியன்னு ஒரு கேள்வி கேட்குறான். கடவுள் இருக்காரு, ஊருக்கு ஊர் இத்தனை கடவுள் இருக்கான், இத்தனை சாமி இருக்கு, இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்கறது தான் கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. தில்லை மறைமுதல்னு ஒரு ரைட்டர். எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. நானே அப்படி ஒரு கதை எழுதிக்கவே மாட்டேன். நான் 40 வருஷமாக கதை எழுதுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு கதை. வெற்றியிலும் தோல்வி பெரிதுங்கிறது தான் இந்த கதை. என்ன சொல்லுதுன்னா, ராமன் ராவணன் இந்த போர் நடக்குது. போர் நடந்த பிறகு ராவணன் வீழ்த்தப்படுகிறான். போருக்கு பின்னாடி சீதையை வனத்திலே இருக்கிறாள், அசோக வனத்திலே. அவளை சந்திப்பதற்காக ராமன் போகிறான். ராமன் போகும்போது சீதை, இவ்வளோ காலம் நம்ம கணவனை புரிஞ்சிட்டோம், இவ்வளோ நாள் துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், முதலாக வருகிறான் ராமன் என்கின்ற ஆசையோடு அவனை போய் கட்டி பிடிக்க போகும்போது ராமன் என்ன சொல்றான், தொடர உன் மீது சந்தேகம் இருக்கிறது, உன் மீது சந்தேகம் இருக்கு, நீ தொடக்கூடாது அப்படின்றான். அப்படியே விளவிளத்து போறான். எதனால எனக்கு சந்தேகப்படுது? இந்த போர் உன்னை மீட்பதற்கான போர் இல்லை. ராமனுடைய மனைவி கடத்தப்பட்டிருக்கிறாள், அந்த இழிவை போக்குவதற்கான போரை தவிர சீதை என்கின்ற பெண்ணை மீட்பதற்காக அல்ல அப்படின்னு சொல்றோம். அப்போது மன ரீதியாக சீதை இறந்து விடுகிறாள். அப்படிதான். இரண்டாவது முறையாக அவள் அயோத்திக்கு போன பிறகு நீ நெருப்பில் இறங்கி உன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிற போது இரண்டாவது முறையாக சீதை மனதளவில் சாகிறாள். மூன்றாவது ராமனுக்கு சந்தேகம் தீரவே இல்லை. ராமனுடைய நாட்டில் இவ்வளவு நாள் இருக்கான், ராமன் இவளை தொடையில் வைத்து தூக்கி போயிருக்கான், ராமனை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியும் நினைக்கிறோம். அப்போது பல பெண்களை வச்சு ராம அவனை தூக்கிட்டு போயிருக்கானே, ஒரு பெண்ணுக்காக ராஜ்யத்தை எழுந்துட்டானே, இந்த நாட்டே எழுந்துட்டான், இவ்வளோ சொத்து எல்லாத்தையும் எழுந்துட்டானே ஒரு பெண்ணுக்காக அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்குறாங்க. ராமன் வந்து திருப்பி திருப்பி கேட்க வச்சுட்டே இருக்கான். அப்போது இல்லை எனக்கு தெரியல, அவனை நான் பார்க்கல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், சமாளிக்கிற ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியாக நிர்பந்தத்தின் பேரில் ஒரு ஓவிய சேலையும் ஒரு பேனாவும் கொடுக்குறாங்க. அப்போது அவள் வரைகிறான் ராவனுடைய உருவத்தை. ராமன் அப்போது உள்ளே வருகிறான். ராவனுடைய உருவத்தை வரையவும் ராமன் உள்ளே வரவும் சரியாக இருக்கிறது. அப்போதுதான் அவன் சொல்கிறான், நீ மீண்டும் காட்டுக்கு செல்ல வேண்டும். ராமன் எந்தெந்த இடத்தில் இழிவாக நடந்து கொண்டான் அப்படி என்பதை காட்டுவதற்கும் சீதை தன்னுடைய நடத்தியால் பண்பால் எவ்வளவு மேம்பட்டுள்ள என்று சொல்வதற்காக எழுதப்பட்டதான் இந்த கதை. ராவணன் ஒருபோதும் சீதை துன்புறுத்தவே இல்லை. ராவணன் ஒருபோதும் சீதையை கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆனால் ராமன் தான் சீதையை வன்முறைப்படுத்தியிருக்கிறான். ஒரு முறை தீயில் குளிக்க வைத்திருக்கிறான், ஒரு முறை வனத்திற்கு செல்ல வைத்திருக்கிறான். இப்போது 2 விதமான கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்று ராவணன், இன்னொன்று ராமன். ராமன் எப்படிப்பட்டவன், ராவணன் எப்படிப்பட்டவன் சொல்வதை எழுதுவதற்காகத்தான் அந்த கதை எழுதப்பட்டது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க ராமன் கும்பிடுங்க, வேண்டான்னு சொல்ல. ராமன் யாரால் உருவாக்கப்பட்டான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ராமன் என்ற கதாபாத்திரம், சீதை என்ற கதாபாத்திரம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஒரு எழுத்தாளனால் உருவாக்கப்பட்டது. வடநாட்டில் வால்மீகி என்ற எழுத்தாளனால் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கம்பன் என்ற எழுத்தாளர் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் ராமனை தவிர அவன் ஒருபோதும் கடவுளாகவில்லை, முடியாது என்பதுதான். அதே போன்று SS தென்னரசு அப்படின்னு ஒருத்தருக்காரு. அவர் பூனை தொங்கிய புளிய மரம் அப்படின்னு ஒரு கதை. எனக்கு இன்றைக்கு அந்த கதை என்ன கேட்குன்னா, நிறைய பெண்களை பேய் பிடிச்சிருக்கு, 2027 பெண்களை பேய் பிடிச்சிக்குது அப்படின்னு அந்த கதை. எனக்கு அது ஒரு ஆச்சரியமான கேள்வி இருக்கு. அதுதான் அவர் எழுப்புறாரு. இந்த பேய் ஒரு பிராமண பெண்ணையும் பிடிச்சதே கிடையாது. ஒரு பிராமண பெண்ணையும் பேய் பிடிச்சதே கிடையாது. எங்க பார்த்துருக்கீங்களா? பேய் ஒன்று பார்த்துருக்கீங்களா? உயர்ந்த ஜாதி பெண்களை இந்த பேய்கள் பிடிப்பதே இல்லை. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களை மட்டும் பேய் பிடிக்கிறது. அது எதனால அப்படின்னு கேட்குறேன். அண்ணாவே பேய் ஓடி போச்சுன்னு ஒரு கதை இருக்காரு.
ஆக கிராமப்புறங்களில் இந்த பேய் சம்பந்தமான மூட நம்பிக்கைகள் எப்படி இருக்கிறது, அது எவ்வாறு ஒழிய வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதுதான் எஸ்எஸ் தென்னரசு அந்த பூனை தூங்கிய புலிமுகம். எஸ்எஸ் தென்னரசு ரொம்ப சாதாரணமான இல்லை. தம்பி சொல்லுப்பா சொன்னார் சிறுகதையம்மன் புதுமை பித்தன் என்று. அது ஒரு விதத்தில் நவீன எழுத்தாளர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்பிதம். அதற்கு முன்பாக சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவர் எஸ்எஸ் தென்னரசன். அவர் ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் என்பதை நான் இதில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முரசொலி மாறன தெரியும் உங்களுக்கு எல்லாரும். அவர் ரொம்ப சிறந்த எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளர். அப்படிப்பட்ட எழுத்தாளர் செத்தும் கொடுத்தாலும் ஒரு கதை இருக்காது. அது ஒரு நடிகரை பற்றி என்ன நடந்தது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத பற்றி அவர் கதை. நான் நடிகர்களை பற்றி இன்றைக்கி நான் பேச விரும்பலை. இன்னைக்கு தேதிக்கு இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்ல, நீங்கள் கேட்குறீங்களோ கேட்காமீங்களோ, நான் இவ்வளோ பூர்வமாக 2 சமூகத்துக்குமான 1000 ஆண்டுகால பகைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கேன். என் பேச்சை கேட்க என்ன பார்க்க 100 பேர் கூட கிடையாது. அறிவை எவன் தருகிறானோ, அறிவை நீ கண்டுபிடிக்க எவன் ஊக்கப்படுகிறானோ அவனை சந்திக்க இங்கே ஆள் இல்லை. ஆனால் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறான் இல்லையா, உங்களை குஷிப்படுத்துறான் இல்லையா, அறிவை நோக்கி வா என்றால் வர மறுக்கும் இந்த சமூகம் குஷிப்படுத்துகிற ஆட்களை நோக்கி சென்று சாவுகிறார்கள் என்பதுதான் தமிழ் சமூகத்துடைய வரலாறாக இருக்கிறது. ஆகிய அறிவை தேடி நீங்கள் போக வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இந்த சமூகத்துடைய வீழ்ச்சி, இந்த பண்பாட்டுடைய வீழ்ச்சி, இந்த நாகரத்தினுடைய வீழ்ச்சி நம்ம சொல்றோம். 1711 தொல்காப்பியர் இலக்கணம் எழுதிய மொழி இந்த மொழி 2000 ஆண்டுக்கு முன்பாகவே நீதியை நிலைநாட்டிய பண்பாடு தமிழ் பண்பாடு. நான் இந்த 2021ஆம் நூற்றாண்டில் என்ன பண்பாடாக இருக்கு? இதுக்கு தான் நீங்கள் டாக்டர் படிச்சிங்களா, இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சிங்களா, இதுக்கு தான் ஐஏஎஸ் படிச்சிங்களா, இதுக்கு தான் இன்ஜினியர் படிச்சிங்களா, இதுக்காக தான் ஐடி கம்பெனிலாம் திறந்து விட்டுதா, ஐடி பார்க் திறந்து விட்டுதா? நான் இதோட நிறுத்திக்கிற வாயை முடிக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு கதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த புகழேந்தின்னு ஒருத்தர் இருக்கார், கடிதம்னு ஒரு கதை. எப்படி இந்த டிராவிடியன் மூவ்மெண்ட் ரைட்டர்ஸ் இந்த சோசியல் இஷ்யூஸ் எடுக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் காதல் போடணும்னா கடிதம் தான் எழுதி தரணும். ஒரு பையன் எதிர்விட்டு போட்டு கடிதம் எழுதி தரான். நான் ரொம்ப விரும்புகிறேன், நீ இல்லை நான் செத்துருவேன், நீ என்ன எனக்கு அப்படி, நீ என்ன எனக்கு இப்படின்னு 1000 கதை சொல்கிறான். கடிதம் கூட அவங்க ஒன்றும் திட்டலாம் இல்லை. கடிதத்தை வாங்கி அன்பு நண்பருக்கு வணக்கம், நான் படிக்க விரும்புகிறேன், அரசாங்க வேலைக்கு செல்ல விரும்புகிறேன், உன்னை காதலில் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? திராவிட எழுத்தாளர்கள் பெண்கள் காதலிக்கப்படுவதற்கு உருவாக்கப்படவில்லை, வீட்டு வேலை செய்ய உருவாக்கப்படவில்லை, பணிவிடை செய்வதற்காக உருவாக்கப்படவில்லை, அவர்கள் படிப்பதற்காகவும் நாகரிக வாழ்வை வாழ்வதற்காக உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கடிதம்ங்கிற கதை. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இந்த கல்யாண மாலைன்னு ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்களா? கல்யாண மாலைன்னு ஒன்று நடத்துவார். எத்தனை ஆம்பளை போனாலும் ஒரு கேள்வி கேட்பார், ஒரு பதில் தான் சொல்லுவார் அவர். இந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவன் என்ன வேணும், என்ன மாதிரி பொண்ணு வேணும், என்னை பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும், வீட்டில் பார்த்துக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்க. நான் என்ன இவனை கல்யாணத்துக்கு பொண்ணு வேணுமா, இவன் அப்பா அம்மா பார்த்துக்கிறது நர்ஸ் வேணுமான்னு கேள்வி. நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. இந்த என்ன பண்ணுவான்? ஏன்னா உன் வீட்டுக்கு கணவன் மனைவியாக வரக்கூடிய ஒரு பெண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல மாட்டேறேன், நல்லா நடத்துவேன்னு சொல்ல மாட்டேறேன், கௌரவமாக நடத்துவேன்னு சொல்ல மாட்டேறேன், எங்கள் வீட்டில் அந்த பொண்ணுக்கு எல்லா பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டேறேன். இவன் சொல்லலாம் என்னது, எனக்கு பண்ணக்காரி வேலை பாரு, என் பொண்ணு அப்பனுக்கு பண்ண வேலை பாரு, எங்கள் அம்மாவுக்கு பண்ண வேலை பாரு. இதுக்கு ஒரு டிவி, இதுக்கு ஒரு கல்யாணமால, இதுக்கு பணம் கட்டி வச்சு நிற்கிறானோ, வெக்கமானம் இருக்காங்க அப்படின்னு நான் கேட்கல. இந்த கதை கேட்குது. திருச்செந்தூர் முருகன் ஒரு கதை. யார் இருக்கா? அவரே தான். இப்போ எல்லாரும் சாமி, எல்லாருக்கும் சாமி வேணும் தான், மறுக்கல. இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது, பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆன உடனே இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, திருச்செந்தூர் கோயிலுக்கு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா, ஆஸ்பத்திரி போவீங்களா? இதான் அந்த கதை கேட்குற கேள்வி. உடம்பு சரியில்லை, கோயிலுக்கு போவீங்களா, ஆஸ்பத்திரி போவீங்களா? கல்யாணம் ஆகாத பெண்கள் குழந்தை பிறகுறான்னா புருஷன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறான். இவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போனால் பொண்டாட்டி வீட்டுக்கு உள்ள பிறகும். இப்படின்ற கதையை எழுதுல இந்த திருச்செந்தூர் முருகன் கதை. தில்லை விழான்னு விட்டுற இந்த அளவில்
சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு அது சரி இருக்காது. இருக்கு நான் 2-3 கதை நான் சொல்ல விரும்பல. ஒரு விஷயம், மறுமலர்ச்சி அப்படிங்கிறது புதுமையை உண்டாக்குவது. மறுமலர்ச்சி என்பது ஏற்கனவே இருக்கிற கசடுகளை நீக்குவது. இந்த சமூகத்தை எந்த பிடியெல்லாம் பிடித்திருக்கிறதோ அந்த பிடியெல்லாம் நீக்குவது. ஜாதி என்ற பிடி, ஏற்றத்தாழ்வு என்ற பிடி, மதம் என்ற பிடி, இந்த பிடிகள், பெண் என்றால் அடிமை என்ற பிடி, இவர் தான் படிக்க வேண்டும், இவர் தான் படிக்கக்கூடாது, இவருக்கு முன் இவ்வாறு நிற்க வேண்டும், இவ்வாறு நடக்க வேண்டும், பணிஞ்சு நடக்கணும், குனிஞ்சு நடக்கணும், பணிவாக நடக்கணும், இந்த மாதிரி பண்பாடெல்லாம் ஒழிச்சு தமிழர் பண்பாட்டை மீட்க வேண்டும். தமிழ் இலக்கியத்தை உருவாக்க வேண்டும். தமிழ் இலக்கியம் தமிழ் மக்களுடைய மொழியில் எழுதப்பட வேண்டும். சமூகத்தால் காலந்தோறும் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் சிறுகதையாக இடம்பெற வேண்டும், நாவலில் இடம்பெற வேண்டும். அதுதான் தமிழ் மொழியுடைய வாழ்க்கையாக இருக்கும், தமிழ் மொழியுடைய கலாச்சாரமாக இருக்கும், தமிழ் மொழியுடைய பண்பாடாக இருக்கும். அதுவே இலக்கியமாக இருக்கும். அந்த இலக்கியம்தான் இன்னும் 200-300 ஆண்டு காலம் கழித்து படிக்கும் போது தமிழர்கள் இவ்வாறு தான் வாழ்ந்தார்கள் என்பதை அறிவதற்கான ஒரு ஆவணமாக இருக்கும். அந்த ஆவணம் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. அந்த ஆவணம் ஒருபோதும் மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடாது என்பதற்காக எழுதியதுதான் இலக்கியம், மறுமலர்ச்சி இலக்கியம். அதை எழுதியவர்கள் தான் தமிழ் மொழியுடைய மறுமலர்ச்சி இலக்கியம். இந்த இலக்கியத்தை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், தாய்தாராக இருக்கேன், டிஆர்ஓவாக இருக்கேன், ஜேஆராக இருக்கேன், நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி. ஏன் படிக்கணும்னு சொன்னால், தம்பி அதை பற்றி சொன்னார், நீ மனுஷனாக இருக்கிறதா படிக்கணுன்றதான், வேற ஒன்றும் இல்லை. நீ எப்போ மனுஷனாக இருப்ப? உன்னை ஒரு 100 கோடி இருக்கு பணம். அந்த பணத்தை பார்த்து நீ என்னைக்கா சிரிச்சிருக்கியா? அந்த பணத்தை பார்த்து என்னைக்கா அழுதுருக்கியா? அதை எப்படி வச்சது கவலைப்பட்டிருக்கியா? ஒரு கதை புக்கு படிக்கிறீங்க, அது வெறும் வார்த்தைகள், அங்கே உருவம் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, வெறும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளுடைய சேர்க்கை ஒரு மனித உருவத்தை உங்களுக்கு உருவாக்குகிறது. அந்த மனித உருவத்தை உருவாக்கும் போது அவன் அழுகிறான் என்றால் உங்களை அழ வைக்கிறது. அழுகிறீங்களே இல்லையா? அவன் அழுகும்போது, அந்த கதாபாத்திரம் அழுகும்போது நீங்கள் அழுவுறீங்க, அந்த கதாபாத்திரம் சிரிக்கும் போது நீங்கள் சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கும் போது மனிதனாக இருக்கிறீர்கள், அழுவும் போதும் நீங்கள் மனுஷனாக இருக்கிறீங்க. அந்த கதையில் வரவன் உங்கள் வீட்டுக்காரனும் கிடையாது, உங்கள் தெருவுக்காரனும் கிடையாது, உங்கள் ஊருக்காரனும் கிடையாது, உங்கள் ஜாதிக்காரன் கிடையாது, உங்கள் மதக்காரன் கிடையாது. ஒரு எழுத்தாளர் உருவாக்கின ஒரு கதாபாத்திரம், கண்ணுக்கே தெரியாத, ஒருபோதும் சந்திக்க முடியாத, ஒருபோதும் கேள்விப்படாத ஒரு கதாபாத்திரம், வார்த்தைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துக்காக நீங்கள் கண்ணி சித்ததானே செய்வீங்க. நிச்சயமா கதை படிக்கும் போது நீங்கள் அழுதுருப்பீங்க, நிச்சயமா ஒரு கதை படிக்கும் போது நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. அதுக்காக நீங்கள் படிக்கணும். நீங்கள் எப்போ சிரிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் மனுஷனாக இருக்கணும் அர்த்தம். எப்போ அழுதியா படிக்கணும், மனுஷனாக இருக்கணும் அர்த்தம். சரி, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் உலகத்திலே பெரிய படிப்புங்கிறீங்க இல்லையா? இலக்கிய இடத்துல முக்கியம் சொல்றது அவரை. இப்போ டாக்டர் இருக்காரு, இப்போ நம்ம பிறக்கும் போது என்ன பண்ணுறான், புள்ள டாக்டர் தான் படிக்கணும், இல்லை ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும். ஆனால் ஒருபோதும் இந்த குழந்தை உடல் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் இல்லை. ஒருபோதும் இந்த குழந்தை குற்றவாளியாக இருக்கக்கூடாது என்று விரும்பியவர்கள் இல்லை. சரி, அப்படிப்பட்ட படிப்பை படிக்கிற பொறுத்த ஒரு ஐஏஎஸ் இருக்கான், அவன் இன்னும் ஒரு ஐஏஎஸ் பிள்ளையை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அந்த பிள்ளைக்கு அவன் என்னத்தை எழுதிடுவான்? கவிதை தான் எழுதிடுவான் இல்லையா? ஒரு ஆள் அல்ல ஒரு பெண் ஆண் இன்னொருவருக்கு தன்னுடைய அன்பை சொல்வதற்கு அவர்களுக்கு இடையில மீடியமாக இருப்பது கவிதை. அது கவிதை என்பது இலக்கியம். சரிதானே? அதே மாதிரி டாக்டர் இருக்காரு, அவர் இன்னொரு பொண்ணு டாக்டர் லவ் பண்ணுறான்னு வச்சுங்க, அவன் என்ன மாத்திரை பேரை எழுதிருவான், உனக்கு வயிற்று வலி வந்தால் இந்த மாத்திரை சாப்பிடு, தலைவலி வந்தால் இந்த மாத்திரை சாப்பிடு, கைனகாலஜிஸ்ட் தான் இந்த டெஸ்ட் தான் எழுதி தருவான். அவனும் கவிதை தான் எழுதி தருவான். இன்ஜினியராக இருந்தாலும் கவிதை தான் எழுதி தருவான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் யாராக இருந்தாலும் மனிதன் இன்னொரு உயிரை விரும்புகிற போது அவன் தன்னுடைய அன்பை சொல்வதற்கான ஆயுதமாக இருப்பது இலக்கியம். அந்த இலக்கியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் மூட நம்பிக்கையை வளர்க்காத, அறிவியலுக்கு ஒவ்வாத மறுமலர்ச்சி இலக்கியத்தை படிக்க வேண்டும். படிப்பதன் மூலமாக நீங்கள் பண்பு பெறுகிறீர்கள், மனிதனாக இருக்கிறீர்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.